நமஸ்காரம். நமஸ்காரம் மவசிவ. இந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய கருத்துக்கள் பல வருடங்களாக 20-30 வருடங்களாக நம்ம நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். வாஸ்து சம்பந்தமானது, நியூமராலஜி சம்பந்தமானது, ஜெமாலஜி சம்பந்தமானது நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம். எப்படி வருது பார்த்தீங்களா பாயிண்ட்? ஏன் அந்த காலகட்டத்தில் அந்தந்த தெரு மூலமாக அந்தந்த வில்லேஜில் ஒரு சுவாமி இருக்கும். அந்த சுவாமிக்கு எல்லாரும் பொங்கலிடுவார்கள். 3 கல்லை கூட்டப்பட்டு அதுல என்னன்னு கேட்டா விறகு எடுத்து போயிட்டு பொங்கல் வைப்பார்கள். இப்படி பொங்கல் வைக்கும் பொழுது அவரோட தோஷங்கள் குறைந்தது, அவருடைய வாழ்க்கை தரம் சரியாக இருந்தது. வருமானங்கள் வேண்டுமானால் முன்னப்புல இருக்கலாம், ஆனால் அவருடைய வாழ்க்கை தரமானது சரியாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இந்த கருங்காலி ஏன் உலக்கையை கருங்காலி மரத்தில் தான் செய்யப்பட வேண்டுமா? அது ஒரு பாயிண்ட். இந்த கருங்காலி மரத்திற்கு என்னன்னு கேட்டா ஒரு பெரிய மருத்துவ குணம் உண்டு. இந்த கருங்காலி மரத்தை தொட்டு இப்படி குத்தும் பொழுது, அந்த மரத்தை தொடும் பொழுதே என்னன்னு கேட்டா ரத்த ஓட்டமானது சீராக இருக்கும் என்ற ஒரு கருத்து. ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதற்காகவே அந்த காலகட்டத்தில் பெண்கள் வீட்டிற்கு மாதவிலக்கு ஆகிவிட்டால் அந்த கருங்காலி மரத்தை ஓரமாக போடுவார்கள். ஓ, வீட்டில் ஏதாவது இது இருக்கு, நம்ம போகக்கூடாது, தாண்டக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது என்ற இந்த கருங்காலி மரத்தை ஒரு பெரிய கடவுளாகவும் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவிச்சிருக்காங்க. இப்படி இந்த கருங்காலி மரத்தை எடுத்து இடித்து இடித்து அரிசியை குத்தி நெல்லை எடுக்கும் பொழுது அந்த கருங்காலி மரத்திலிருந்து ஒரு சில துகள்கள், நல்லா பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத சில துகள்கள் அந்த நெல்லுல பட்டு அதை நம்ம சாப்பிடும் பொழுது இந்த உடம்புல தேக ஆரோக்கியம் அதிகமாக நன்றாக சீராக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய மூதாதையருடைய வழக்கம். படி பாருங்க, நம்ம வீட்டுல யார் வீட்டுல கருங்காலி மரம் வச்சிருக்கோமா? அது எதுக்கு குச்ச வாரமா வச்சு எடுத்துட்டு வாரம் கூடியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப எந்த ஒரு வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் ஒரு கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட உலக்கை இருக்கப்பட வேண்டும். இந்த கருங்காலி மரத்திற்கும் பூஜை செய்திருக்கிறார்கள். இந்த கருங்காலி மரத்திற்கு என்ன விசேஷம் என்றால், இந்த கிரகண காலகட்டத்தில் இந்த கருங்காலி மரத்தை அப்படியே மண்ணு மேல நேரம் நிக்க வச்சா நேரம் நிற்கும். ஏன்னு கேட்டால் அதை அப்படியே இழுத்து அப்படியே பிடிச்சி நிறுத்திக்கும். மேல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எல்லாம் பிடிச்சி இந்த கருங்காலி மரம் நிறுத்திக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா இப்படியே சும்மா நிக்க வச்சா அப்படியே நிற்கும். ஆனா கிரகணம் முடிஞ்சவன பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும். அப்பயே தெரிஞ்சுப்பாங்க, ஓகே கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த விதமான ஒரு டெலஸ்கோப் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கருங்காலி மரத்தை வைத்து கிரகணம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கருங்காலி மரம் நேரம் நிற்கும். கிரகணம் விட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கருங்காலி மரம் கீழே விழுந்து விடும். அப்போ இந்த கருங்காலி மரத்திற்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு குழந்தைகள் அழுகிறது, நைட்ல பாத்தீங்கன்னா வர்று கியா அமியா கியா அமியா கியா அமியா கியா அமியான்னு கத்திட்டே இருக்கும். அப்பொழுது ஒரு சிறிய ஒரு கருங்காலி கட்டையை அதனுடைய தலையணைக்கு கீழே வைக்கப்பட்டு அந்த பெண்ணாகப்பட்டவள் உறங்கப்பட்டாலும் எந்த விதமான தோஷங்கள் வருவதில்லை அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த வீடு கட்டுவதற்கு முன்பாகவே இது போன்ற சில தோஷங்களை நம்ம விளக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் அந்த மனை ஆணாக இருக்கப்பட முடியும். யோசனைப்படுங்க. இப்படி வாஸ்து முறைப்படி பார்க்கப்பட்டாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவர் காலை எழுந்தவுடன், வீட்டில் இருக்கும் பொழுது காலை எழுந்தவுடன் கையை இது போன்று ரப் செய்து அந்த பஞ்சாங்குழி அம்மனை பார்த்து சுபாங்கிரி 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 என்று 3 முறை சொல்லிய பிறகு, மகசிவ என்று 9 முறை சொல்லிய பிறகு எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நினைக்கிறேன்னா வாயில் மீது பத்மன் மீது, நம்ம ராஜவாசப்படி என்று சொல்லுவோம், பத்மம் அடிப்படி, அந்த அடிப்படை மீது தண்ணீரை ஊற்றி கையால் தடவி துணியால் துடைக்கப்பட்டு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட்டு 2 மண் விளக்கை ஏற்றப்பட்டாலே இவர்கள் வீட்டில் வாஸ்து புருஷன் வாசம் செய்வார். வாஸ்து புருஷன் வாசம் செய்வார். ஏன் இந்த காலகட்டத்தில் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வருவதில்லை, கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று பார்க்க போனால், நம்ம வீட்டு ராஜவாசப்படி என்று சொல்லக்கூடிய மெயின் வாசப்படியை
சுத்தம் செய்யாமல் அதன் மீது விளக்கமாத்தின் மீது அடிப்பது, அதன் மீது உட்காருவது, அதன் மீது நகத்தை எடுத்து போடுவது, அதன் மீது ஒரு பெண்ணினுடைய முடியானது இருக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கிற கணவனுக்கு தோஷம் என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம கூட்டும் போது என்ன பண்றதுக்கு, என்ன வேக்யூம் கிளீனர் வச்சு இழுத்துட்டு போறோம், அப்படியே முடி போய் 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 ஓரத்துல நின்றுது. யாராவது நம்ம சுத்தம் பண்றோமா? we don't have the time, we don't have the time. டைம்ல கிடைக்கிறது இல்ல. கேட்டா சாரி சார் நைட் ஷிஃப்ட், சாரி சார் இதுல இருக்கேன், ஐயோ இந்த ஷிஃப்ட். நேரா வருவார்கள், டைனிங்ல உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள், நேரா பெட்ரூம் போவார்கள், அங்கேயே தூங்கிடுவார்கள், உடனே எழுதி போயிருவார்கள். என்ன நடக்குது வீட்டுல, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தெரிவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அதை பத்தி போக்கஸ் பண்றதுக்கு they don't have the time. யோசனை பாருங்க. அப்போ நாம காலை எழுந்தவுடன் இது போன்று சில கருத்துக்களை கணக்கில் கொண்டு அந்த பத்மத்தை சுத்தம் செய்வது, அதே மாதிரி சாமி ரூமை சுத்தம் செய்வது, அதன் பிறகு கிச்சன்ல காலையில எழுந்தவுடன் எனக்கு என்ன டஸ்ட்பின் எடுத்துக்கொண்டு போய் வெளியே கொட்டுவது, சிங்க்ல எனக்கு என்ன எந்த விதமான பொருட்கள் இல்லாமல் சுத்தம் செய்வது. குறிப்பாக இரவில் மட்டும் எவருடைய வீட்டில் சிங்கில் பாத்திரங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வருவதில்லை. நோட் தி பாயிண்ட், நோட் தி பாயிண்ட். ஒரு எச்சில் பாத்திரம் என்னது, எவ்வளவு பேர் விடு, நான் இவ்வளவு வீட்டுக்கு போயிருக்கேன், வாஸ்து பார்க்க போயிருக்கேன், போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஏதாவது 4 பாத்திரம் அந்த சிங்கில் இருந்துட்டே இருக்கும். சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன விளக்கு எரியாமே இருக்கும். சாமி ரூம்ல பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு நைவேத்தியம் எல்லாமே இருக்கும். டோர் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன டோர் திறந்திருக்கும், டோருக்கு மேல என்ன 4 செருப்பு அது மேலே இருக்கும், அந்த பத்மத்து மேல. அப்போ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? நம்முடைய அறியாமை. சரி நடக்கிறது நடக்கட்டும், சரி நடக்கிறது நடக்கட்டும். சும்மா நம்ம நடந்து போகும்போது காத்துல முடி கலைஞ்சா என்ன பண்றோம், உடனே சீப்படுகிறோம், சர்வ சீவுறோம், கண்ணாடி பார்த்துக்கிறோம் செல்லுல. சாதாரண நாமளே இதுக்கு சாதாரண இதுக்கு இப்படி பார்க்கும் பொழுது, ஏன் ஒரு வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சம் வர வேண்டும் என்பதற்காக இதை செய்தால் தவறுது இல்லையே. யோசனை பாருங்க. அப்போ அந்த கிச்சனாகப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது சுத்தமாக இருக்கப்பட வேண்டும். தேவையில்லாத பாத்திரங்களை வேறு இடத்தில் வைப்பது, வேணுங்கிற பாத்திரங்களை எடுத்துக்கொள்வது, இரவில் படுப்பதற்கு முன்பாக அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய அனைத்து பாத்திரங்களும் சுத்தம் செய்துவிட்டு கிச்சனை நீட்டா சுத்தம் செய்து வைத்துட்டு அதன் பிறகு காலை எழுந்தவுடன் நீட்டா ஒரு தொடச்சிட்டு நீட்டா ஒரு 10 டேஸ்க்கு நீங்க செஞ்சு பாருங்க. 10 டேஸ் ரொம்ப அதிகம் வேண்டாம். கிச்சன்ல மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில எழுந்து நீட்டா தொடச்சிட்டு சின்னதா ஒரு கற்பூரம் காண்பிக்கப்பட்டு, இறைவா நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க யோசனை பண்ணிட்டு நீங்க கிச்சனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு 100% என்ன கேட்டீங்கன்னா சுபம் நடக்கும். ததாஸ்து ததாஸ்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கிச்சன்ல இருந்து தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி டயலாக்கே அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். காலையில எழுந்த உடனே எனக்கு என்ன கிச்சனுக்கு போனோம், ஏமா அந்த இவனை பாரு தூங்கிட்டு இருக்கான் பாரு, அந்த சனித்தை எழுப்பு சொல்லு, எந்திரி சொல்லு சனித்தை என்று சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அபமங்கலமான வார்த்தைகள். இந்த அபமங்கலமான வார்த்தைகள் வீட்டில் ஒழிக்கும் பொழுது மேலக்கூடிய பகவானானவர் ததாஸ்து 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 என்று சொல்லுவார்கள். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அப்போ ஏன் கொஞ்சம் மாறிதான் பார்ப்போம், கொஞ்சம் நம்மளை மாற்றிதான் பார்ப்போம். ஒரு 10 நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டை சுத்தம் பண்றோம், கிச்சனை சுத்தம் பண்றோம், சாமி ரூமை சுத்தம் பண்றோம். இது ரெண்டையும் சுத்தம் பண்ணி பெண்காகப்பட்டவர் சுத்தம் செஞ்சுட்டு நீட்டா சுத்தமா இருந்துட்டு வேதர் வருமானம் வருது வரல அடுத்தது, வருமானம் வருது வரல அடுத்தது. அந்த சுத்தம் செய்து விட்டு பேசக்கூடிய வார்த்தைகள், சீக்கிரம் எந்திரிங்க, ஏமா சீக்கிரம் எந்திரி, காலேஜ் போகணும், ஏங்க ஒரு சீக்கிரம் எந்திரிங்க பாருங்க என்று அந்த வார்த்தைகளை, ஒரு இணக்கமான வார்த்தைகளை பேசும் பொழுது அவர்களுக்கு என்னது தோஷங்கள் குறைந்து மகாலட்சுமி கடாட்சமானது அவர்களுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இது யார் கையில் இருக்கிறது? ஒரு பெண்ணின் கையில், ஒரு மனை ஆள் கையில். கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் ஒரு பக்கம் இருக்கலாம்,
அது கிரக சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று அது மாறுபடும். நம்முடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்முடைய கிரக சூழ்நிலை தகுந்தாற் போன்று மாறிக்கொண்டே இருக்கும். எப்படி இந்த உடம்பானது திடீரென்று வெய்ய காலம் வரும்பொழுது அதற்கு தகுந்தாற் போன்று எனக்கு என்ன சில தொந்தரவுகள், குளிர்காலம் வரும்பொழுது பனிகாலம் வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி சில தொந்தரவுகளை கொடுக்கின்றதோ அதையும் பேலன்ஸ் பண்ணி இந்த உடம்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேனிபுலேட் பண்ணுது. சேம் ஃபினாமினா இந்த கிச்சன், அந்த போஜனம், இந்த மெயின் டோர், இந்த திரிசூலம் மாதிரி மெயின் டோர், கிச்சன், பூஜா, இந்த மூணு மட்டும் ஒரு பெண்ணாகப்பட்டவர் என்ன ரொம்ப சுத்தபத்தமாக வைக்கப்பட்டு ஒரு சின்ன ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி பெரிய ப்ரொஃபைலா இருந்தாலும் சரிப்பட்டவரா சரி செய்தால் கண்டிப்பா என்ன இவர்களுக்கு 200% சக்சஸ் கிடைக்கும்.